அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுவதற்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி. அதிகாலையில் நடந்த கோர விபத்து, 7 பேர் வைத்தியசாலையில். கொழும்பில் வாடகைக்கு தங்கியிருந்த இளம் பெண் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. காணாமல் போன கடத்தொழிலாளர்களில் 3 சடலங்களாக மீட்பு. கல்குளம் பகுதியில் துப்பாக்கிச்சூடு, 5 கைது. பாகிஸ்தானில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 18 பேர், 7 பேர் உயிரிழப்பு. யாழ் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம். பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் நில அதிர்வு. யாழ் உள்ளிட்ட சில இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட தொழிலதிபர், காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். 2024 காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை 3வது வாரத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26 முதல் ஜூலை 21, 2025 வரை நிகழ்நிலையில் கோரப்படும் என்று திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவனெல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்து காரணமாக 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவனெல்லை உதுவன்கந்த பல்பாத பிரதேசத்தில் இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த 2 லோரிகள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் குறித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமுற்ற நிலையில் மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்லை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பில் பிளியந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெலன்னவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்த பெண்ணொருவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பிளியந்தலை போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் ரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சடலமானது களப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி கடற்கரையில் காணாமல் போன 3 கடத்தொழிலாளர்கள் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலி மற்றும் களுத்துறை கடற்கரைகளில் படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 கடத்தொழிலாளர்கள் காணாமல் போயிருந்தனர். இவர்களில் 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் திரப்பனை கல்குளம் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபரின் நண்பர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபரும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் நண்பர்கள் என்றும் போதைப்பொருள் தொடர்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட தகராறின் விளைவாக துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் திரப்பனை கல்குளம் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதுடன் வைத்தியசாலையில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு உள்நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் ஆற்று வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் அடித்து செல்லப்பட்டனர். இதில் 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருகிறது.
பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சுற்றுலாவுக்கு வந்த 18 பேர் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் அமைப்பொன்றினால் நேற்று குறித்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அணியா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் சர்வதேச நீதி விசாரணையே தமிழ் மக்களின் ஏகோபித்த கோரிக்கை என்பதை வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் சர்வதேச நாடுகளின் தலைமையில் நீதியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் 6.1 மெக்னியூட் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 101 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. சுனாமி குறித்து எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம், மன்னார், அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மகவ தியபடே பகுதியில் உள்ள காட்டில் காருக்குள் எரிந்த நிலையில் தொழிலதிபர் ஒருவரின் உடல் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. குருநாகல் மில்லாவ பகுதியைச் சேர்ந்த 49 வயதான ஹோட்டல் தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட பகுதியில் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தொழிலதிபர் முடிவெட்ட போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மாலை வரை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியும் இயங்காமல் போயுள்ளது. இதனால் அவரது மனைவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் கட்டம்புவ பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளதை அவதானித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அவர் இறப்பதற்கு சற்று முன்பு தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பெறப்பட்டதாக கூறப்படும் சுமார் 2.5 மில்லியன் ரூபாவை காவல்துறையினர் அவருடைய காரில் கண்டுபிடித்துள்ளனர். இந்த பெருந்தொகை பணம் எந்த நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் அது கொலையுடன் தொடர்புடையதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயிரிழந்த வர்த்தகரின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வர்த்தகரின் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 8 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.